இனி இந்த இடம் நமக்கு தகுதி இல்லை. இன்னும் என்ன சித்திரவதை செய்தாலும் செதில் செதிலாக பிளந்தாலும் பயனில்லை. மயிலே மயிலே என்றால் இறகு போட மாட்டாய் நீ. அதோ பார், பாம்பு கூட்டம் அது உன் மீது படையெடுக்கும். தங்கமான உனது மேனியை ஆங்காங்கமாக கொட்டும். திறந்து விடுங்கள். நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நாடகக்காரரிடம் வால் ஆட்டும் பாம்பே. ஹே ஆடு பாம்பே, ஓஹோ ஆடு பாம்பே, நீ ஆடு பாம்பே. நீ யாரா விட விட்டது? அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா, சித்தப்பாவுக்கு மீச இல்லைன்னா அத்தை. அத்தை 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 மகன் எண்ணி அலறி துடித்தி உலகத்தை காதையா காதை கடிப்பேன், மூக்க கிள்ளுங்க. இவனுக்கு பைத்தியம் முற்றி விட்டது. இவனை கொண்டு போய் அறை அடிச்சு யார் வைக்கும்? நீ வைக்கும், நீ வைக்கும், நீ வைக்கும், நீ வைக்கும், நான் வைக்கும், எல்லாரும் இன்பவல்லி, சாக துணிந்து விட்டாயா? மன்னித்து விடுங்கள் என்னை பிரபு. மாளிகைக்கு அழைக்கிறீர்கள் என்றது மகிழ்ச்சியோடு ஓடி வந்தேன். ஆடச் சொல்வீர்கள், பாடச் சொல்வீர்கள், அணிமணிகளை குவித்து கனிமொழிகளை சிந்தி வழி அனுப்புவீர்கள் என்றெல்லாம் எண்ணி வந்தேன். எல்லாம் தருகிறேன். நீயே என் ராணி ஆகலாம்.
ஆனால் அந்த முகமூடியை பற்றிய விஷயத்தை மட்டும் சொல். அவனுக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் அவனை பிடித்து தரும் பொறுப்பு என்னுடையது. நீயா? ஒரு பெரிய தளபதியாலே முடியாத காரியத்தை ஒரு பெண் சாதிப்பதா என்று நாட்டிலே கேலி புரிவார்கள். இருந்தாலும் பிரபு, முகமூடிக்கு என் மீது மோகம். என்னை வட்டமிடுவதே அவனுக்கு வேலை. அவன் வரும் நேரம் அரண்மனைக்கு தகவல் அனுப்புகிறேன். நிச்சயமாக தகவலை அனுப்புவாயா? தங்களை விட அவன் எனக்கு பெரிதா? கொலு மண்டபம், கோட்டை கொத்தளம், இத்தனைக்கும் அதிபதி நீங்கள். அவனோ அன்னக்காவடி, கொள்ளைக்காரன். இன்பா, உன்னை நம்பியே இப்போது விடுதலை செய்கிறேன். நீ அவனை பிடித்து தராவிட்டால் உன் நாடக மன்றத்தை அடியோடு நாசமாக்கி விடுவேன். இந்த க்ஷணம் முதல் அதுதான் எனக்கு வேலை. இன்பா, முகமூடியை பிடித்து தராமல் உங்களை தீண்டுவதே இல்லை. இது கடவுளறிய சத்தியம். கடவுளே, விரைவில் என் சபதம் நிறைவேறட்டும். இந்த கட்டழகர் எனக்கு கிடைக்கட்டும். வருகிறேன் பிரபு. போய் வா. பூரிப்பான பதிலை அனுப்பு. பராக்கிரமா, அழகான சிட்டு, மென்மையான பட்டு, போனதே என் மனம் கட்டு. ஆமாம், உனக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லையா? உன் இருப்பிடம்? அரண்மனை வைத்தியர் துன்முகியை தெரியுமா உங்களுக்கு? ஓ, தெரியுமே. அரசாங்க எதிரியாகி விட்டான் என்று நான் தானே அவனை கொண்டேன். என்ன, நீங்களா? ஆமாம், தளரமனின் உத்தரவு. அதை நிறைவேற்ற வேண்டியது எல்லைக்கோட்டை தலைவனாகி என் பொறுப்பல்லவா? ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இல்லை, நீங்கள் எல்லைக்கோட்டை தலைவரா என்று. ஆமாம், அதில் சந்தேகம் என்ன? அது இருக்கட்டும். அரண்மனை வைத்தியன் என்று ஆரம்பித்தாயே, அது என்ன 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 சொல்ல வந்தாய்? அவர் வீடு இருக்கும் தெருவில் தான் என் வீடு இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். ஆஹா, அப்படியா? நீங்கள் கொண்டீர்கள். நீங்கள் தான் கொண்டீர்கள். என்னம்மா, கொலையாளின்னு பயப்படுறியா? பயப்படாதே, உன்னை என் பெண் மாதிரி பாதுகாக்கிறேன். உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு கட்டியிருந்தேன். ஆனால் உங்கள் சந்திப்புக்கு பிறகு அந்த முடிவை மாற்றிக்கொண்டேன். அவரை பற்றி தவறாக நினைத்தேன். அவர் மிகவும் நல்லவர், உயர்ந்தவர், உத்தமர். யாரம்மா? ஆண்டவன். என் இதய கோயிலில் குடியிருக்கும் ஆண்டவன். ஆஹா, ஆண்டவன் அருளே அருள். அவர்தான் சாகப்போன உன்னை என் கண்ணில் காட்டி காப்பாற்றி இருக்கிறார். இனி நீ சுகமாக இங்கேயே இருக்கலாம். மிகவும் நன்றி பெரியவரே, மிகவும் நன்றி. உன் பெயர் என்ன? சிந்தாமணி. சிந்தாமணி. சபாஷ். இன்பா, இன்பா, அதோ சித்தப்பா வந்து கொண்டிருக்கிறார். என்னை பற்றி உன்னிடம் தகவல் அறிய. அப்படியா? ஆமாம், இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அவரை எப்படியாவது ஏமாற்றி மதுரை கொடுத்து மயக்கிவிடு. அவரது முத்திரை மோதிரம் என் கையில் கிடைக்குமேயானால் அதை கொண்டு என் தந்தை இருக்குமிடம் தெரிந்து கொள்வேன். உங்களுக்கு உதவி செய்வதையே நான் இன்பமாக கருதுகிறேன் இளவரசி. அதோ வருகிறார் வஞ்சகத்தின் மொத்த உருவம். ஜாக்கிரதை, நான் இங்கே இருக்கிறேன். சரி. இதை வைத்துக் கொண்டு என்னென்ன செய்கிறேன் பார். நீ திறமையாக நடிக்க வேண்டும். அர்த்தமா? அகிலத்தையும் படைத்த ஆங்கார ஓங்கார சக்தி, ஜெய் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்நாட்டின் சேனாதிபதி, உதவர பராக்கிரமம் மிகுந்த ரதகஜ சுரகபதாதிகளின் தலைவர், ஜெயவீர பராக்கிரம பூபதி, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஓம் பராசக்தி, பராசக்தி.
யார் நீ? நான் தான் வாதி. வாதியா? எந்த வழக்கிற்கு? இந்த நாட்டின் உரிமை பெறுவதற்கு. என்ன? ஆம் பிரபு, நான் தான் வாதி. இந்த ராஜ்யத்தின் உரிமையை பெற்று பிரதாபசிம்ம மகாராஜாவை அழிக்க பிரதாபசிம்ம மகாராஜாவுக்கு அளிக்க வந்திருக்கும் பிரபல மந்திரவாதி ஜெயசக்தி பராசக்தி. மந்திரவாதி? யாரடா இவன்? சிவ பூஜையில் கரடி மாதிரி. கரடி சும்மா வரவில்லை, கணையாளியோடு வந்திருக்கிறது. இதோ முத்திரை மோதிரம். பிரதாபசிம்ம மகாராஜாவை அனுப்பி வைத்தான். அகில உலகத்தையும் படைத்த அங்கார ஓங்கார சக்தி ஜெயசக்தி அனுப்பினார். நான் அஷ்டமா சத்துக்களும் செய்யக்கூடியவன். நீரிலே நடப்பேன், நெருப்பிலே படுப்பேன், ஆகாயத்திலே குதிப்பேன், அந்தரத்திலே அப்படியே மறைந்து போவேன். இத்தனை சக்திகளும் என் கையுள் அடக்கம். ஓம் சக்தி பராசக்தி ஜெயசக்தி. சிறை வைக்கப்பட்டிருக்கும் ஜீவகனுடைய தந்தையிடம் என்னை அழைத்துக் கொண்டு போனால் நாசனத்தில் கையெழுத்து வாங்குவதற்கா? அதற்காகத்தான். ஓம் சக்தி ஜெயசக்தி பராசக்தி. ஓம் சக்தி. நான் அரசர் முன் நின்று ஒரு வினாடி ஜபித்தால் போதும், என் இஷ்டப்படியெல்லாம் ஆடுவார். அப்படியா? இப்பொழுதே புறப்படுவோம். இருக்கிறீர்களா? ஐயோ, அந்த முகமுடி பாவை நீங்கள் பிடிக்கவில்லையா? முகமுடியா? வந்தானா? அவனை பற்றி விசாரிக்கத்தானே நான் வந்தேன். ஆமா பிரபு, வந்தான் பிரபு. வந்து வந்து என் தலையில ஒரு அடி, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஐயோ, என் முத்திரமூர்த்தத்தை காணாமே. முத்திரமூர்த்தி காணாமா? ஆமா. ஐயோ, ஏய், ஏ சித்ரகுப்தா, ஏ சித்ரகுப்தா, ஏ சித்ரகுப்தா. ஏ குப்தா, டேய், யாரா என்ன கூப்பிடுற? பொடிப்பயல். மகாராஜா கூப்பிடுகிறார். மகாராஜாவைத்தான் யார் கூப்பிடுறாங்கன்னு கேட்கிறேன். கீழே இறங்கு மடையா. இருக்கும் இடத்திற்கு நாம் 2 பேர் மட்டும்தானே போலாம் என்றீர். சிஷியன் வரலாமா? இல்லமே வரலாமே. ஜெயசக்தி பராசக்தி, இவன் எனது வலது கை. ஜெயசக்தி குருநாதருக்கு ஒரு கை வாதக்கை, அதனால அவருக்கு வலதுகை நான் தான். ஓம் சக்தி பராசக்தி ஜெயசக்தி. போலாம் வாருங்கள். என்ன கிடைக்குது? கல்லு. ஜெயசக்தி பராசக்தி பராசக்தி. ஓம் சக்தி. நில்லுங்க. யார் அவன்? நில்லுங்க. பிரபு பிரபு பிரபு. இல்ல, பிரதாபசிம்ம மகாராஜா விரல்ல காயம் பட்டிருக்கலாம். காயமா? பிரபு ஜெயசக்தி என்னடா பிரதாபசிம்ம மகாராஜா விரல்ல இருந்த முத்திர மோதிரம் காணாம போயிடுச்சு பிரபு. முத்திர மோதிரமா? ஆமா. அப்படியா இவர்கள்?
அவமானம், சகிக்க முடியாத அவமானம். முடிசூடக்கூடிய மன்னன் நான் ஒரு முகமூடியின் அக்கிரமத்தை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால் இதை விட பெருத்த அவமானம் என்ன இருக்கிறது? இது இந்து மகாசமுத்திரத்தை விட பெரிய அவமானங்க. என்ன செய்வது மகாராஜா? அந்த வஞ்சகன் நமது வலையில் சிக்காமலே தப்பித்து விடுகிறான். தனிப்பட்ட ஒரு மனிதனை கைது செய்ய முடியவில்லை. நீர் ஒரு நாட்டு தளபதி. பராக்கிரமா, தளபதி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதோ நான் சொல்றேன் பிரபு. தளபதி சேனாதிபதி, அதாவது சேனைக்கு அதிபதி. சேனை என்றால் ஒரு வகை கிழங்கு, சேனை கிழங்கு. பட்டாளம் என்றும் கூறலாம், படை என்றும் கூறலாம். படை என்றால் மண்ணாங்கட்டி. வாய மூடு. தளபதி, அந்த மர்ம மனிதனை, அந்த மாயாஜாலக்காரனை நீர் கைது செய்தே ஆக வேண்டும். அவனை பிடித்து தருபவர்களுக்கு 5000 தங்க நாணயம் பரிசளிக்கப்படும் என்று பரசாற்றும். அந்த பயல் அகப்படும் வரையில் பறை முழங்கிக் கொண்டே இருக்கட்டும். மணிபுரி மண்டலத்து பெருமக்களே, வளமும் வற்றாத செல்வமும் பெற்று திகழ்கின்ற நமது நன்னாட்டில் சிறிது காலமாக தன்னந்தனியே ஒரு மனிதன் முகமூடியுடன் தோன்றி மோசடிகள் பல செய்து கொலை கொள்ளை முதலியவைகளை பெருவாரியாக நடத்தி வருகிறான். அவனை உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்து தருபவருக்கு 5000 பொன் பரிசளிக்கப்படும். இது பிரதாபசிம்மர் உத்தரவு. நிறுத்துங்கள். வஞ்சகனின் கட்டளை வாய்ப்பறை சாற்றும் வீரர்களே, நிறுத்துங்கள். முகமூடி மனிதனை ஏன் பிடிக்க வேண்டும்? அவன் யாருக்கு என்ன கேடு செய்தான்? அவனால் கொலை செய்யப்பட்டோர், கொள்ளையடிக்கப்பட்டோர் யார்? யார்? யாரடா நீ? அரசாங்கத்து உத்தரவை எதிர்ப்பவர்களுக்கு என்ன தண்டனை என்று தெரியுமல்லவா? தெரியும். என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். புரியும். புத்தி கெட்டவர்கள் நடத்தும் போலி துறைத்தனத்திலே புதுமை விரும்பிகளுக்கு என்ன தண்டனை என்பது மிக நன்றாக புரியும். புரிந்துதான் பேசுகிறேன். பொதுமக்களே, இந்த பொல்லாத நரிகளின் ஊழை சத்தத்துக்கு மதிப்பு கொடுக்காதீர்கள். அந்த முகமூடி யார் தெரியுமா? 5000 பொன் பரிசு தருவதாக அறிவிக்கப்படுகிற அந்த மர்ம மனிதன் யார் தெரியுமா? மணிப்புரியின் சிம்மாசனத்துக்குரிய அரசரை மகா பாதகர்களுக்கு முடிவு காண வந்த மாவீரன். அஞ்சா நெஞ்சன், அறிவு விளக்கு, ஆற்றலுடையோன், போற்றுதற்குரிய பூமான், தாய் திருநாட்டின் தங்கம், தன்னிகரில்லா சிங்கம். அந்த முகமூடியை வீழ்த்துவதற்கு யாரும் எண்ணாதீர்கள். அணி அணியாக படை திரண்டு அந்த வீர தலைவரை பின்பற்றி வீணரிடமிருந்து நாட்டை விடுவிப்போம். வாரி வாரி. ஏய், மரியாதையாக ஓடிவிடும், இல்லை தலை காணாமல் போய்விடும். பரவாயில்லை, தலையை கொடுத்தாவது தருதலைகளிடமிருந்து தாய் நாட்டை விடுவிப்பேன். என்னுடைய அன்பு தலைவனுக்கு ஆபத்து எனில் ஆவி தரவும் தயங்க மாட்டேன். என்ன தலைவனா? முகமூடி உனக்கு தலைவனா? விடாதீர்கள், பிடியுங்கள் இவனை. வரட்டுமா வேல்வழி? அப்படியானா நாளை இரவு நிச்சயம் வருகிறேன். தயாராக காத்துடு. காத்திருப்பேன். கால் ஒடிந்து போகும் முன் வந்து விடுங்கள். கடமை மட்டும் இல்லாவிட்டால் கண்ணுக்கு இமை போல பக்கத்திலேயே காவல் இருப்பேன். கண்மணி, கன்னத்தில் தங்கம், கனிவுதட்டில் ரத்தினம், சிரித்தால் முத்து, இப்படி வர்ணித்துக் கொண்டே நின்று கொண்டிருக்கலாம் போல் இருக்கிறதே. கவிதை பாடவும் தெரியுமா? கவிதைக்கு மூலப்பொருளை பெண்கள் தானே. சரி சரி, நேரமாகிறது. நான் வரட்டுமா? நான் வருகிறேன். தேடிக்கொண்டு வருகிறான். முகத்தை மூடிக்கொண்டு திரிபவன் சிந்தாமணி என்பவளை தேடிக்கொண்டு வருகிறான். வீரையா, நீ அவனை கையோடு கொண்டு வந்திருந்தால் உனக்கு என்ன வெகுமதி கிடைத்திருக்கும் தெரியுமா? கனகாபிஷேகம்டா, கனகாபிஷேகம். இப்போதும் காரியம் கிடவில்லை மகாராஜா. ஒரு சிறு படை அனுப்புங்கள் என்னோடு. சிந்தாமணி அவன் அந்த கொய்யாப்பழத்தோடு கொஞ்சம் வரும்போது கொத்தி கொண்டு வந்து விடுகிறேன். பொறுங்கள்.
இந்த விஷயத்தில் வீரம் விலை போகாது. ஒரு பெண்ணின் மனதை மற்றொரு பெண்ணால் தான் புரிந்து கொள்ள முடியும். நானே சென்று சிந்தாமணியை சந்தித்து சாகசம் செய்து அவள் வாய் மூலமாகவே அந்த முகமுடியின் இருப்பிடத்தை அறிகிறேன். பிறகு சிங்கத்தை குகையிலேயே வளைத்துக் கொள்ளலாம். சபாஷ், இதுவும் ஒரு நல்ல யோசனை தான். நமது கோட்டை வீரர்களோ கோட்டை விடுவதில் மகா சமர்த்தர்கள். நீ உடனே வீரையா வீட்டுக்கு சென்று வா, நமக்கு காரியம் முக்கியம். வாஷ், அகப்பட்டான் முகமூடி. வெற்றி வெற்றி. பழகை பார், நீ பழகை பார், எனதன்பே என்னை பார். பழகை பார், நீ பழகை பார், எனதன்பே என்னை பார். ஆடி ஓடி கானம் பாடும் வானம் பாடி பார். ஆடி ஓடி கானம் பாடும் வானம் பாடி பார். பழகை பார், நீ பழகை பார், எனதன்பே என்னை பார். வரலாமா வரலாமா வரலாமா? சிப்பாய், 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 சிப்பாய். பாராளும் வேந்தே, படைகண்டு துணை நடுங்கும் வீர கொழுந்தே, பரிசளிப்பதாக படை முழக்குகிறீரே, இதோ நானே வந்திருக்கிறேன். எடும் பரிசை. குரோன் ஷிஃப்ட் திடம் திடம். ஹாஷிம் ஹாஷிம். ஆடு. ஹாஷிம். ஆட சொல். ஆட, ஆட.